ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நேத்திக்கு வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம் அத பேஸ் பண்ணி ஒரு வீடியோ குடுத்துருந்தோம். ஸோ இந்த 2யும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோல நம்மளால வந்து என்ன குடுக்க முடியல அப்படின்னா, செட்டிங்ஸ் அதாவது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த வால்யூம் வந்து எப்படி நம்ம செட்டிங் பண்றது அப்படின்னு நான் குடுக்க முடியல. ஸோ அத நம்ம வந்து இப்போ இந்த வீடியோல நம்ம அத பத்தி பார்க்கலாம். அதாவது செட்டிங் எப்படி பண்றது? அதே மாரி வந்து இந்த எல்லா இடத்துலயும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும், வால்யூமையும் பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு என்ன டவுட் அப்டின்னா, ஒரு இது வந்து பிட்காயின பேஸ் பண்ணி வருது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது வந்து நிஃப்டிக்கு இல்ல அப்டிங்கிற மாரி அவர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அவருக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதுவும் நம்ம வந்து சேர்த்து நம்ம அவருக்கு வந்து இந்த வீடியோ நம்ம வந்து இந்த வீடியோலயே பதில் சொல்லிருவோம். ஸோ இப்ப நம்ம எப்படி செட் பண்றது நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து ஒரு ஆத்தரேட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். மார்க்கெட் வந்து நீங்க ஓனா அனலைஸ் பண்ணுங்க. அதில இருக்கக்கூடிய லாப நஷ்டம் அந்த 2மே புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த கன்டென்ட்குள்ள போகலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து இத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங்ஸ் எப்படி பண்றதுன்னு நான் முதல்ல காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ செட்டிங்ஸ் எப்படி பண்றதுன்னா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப நீங்க வந்து இந்த இதில இது எப்படி எடுக்கிறல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இப்ப நீங்க ட்ரேடர் வியூவோ இல்லன்னா ட்ரேடிங் வியூவோ நீங்க யூஸ் பண்றதா இருந்ததுன்னா, நேரா வந்து அதோட இண்டிகேட்டர் டேப்க்குள்ள போயிட்டு, ஸோ இந்த அதாவது என்னன்னா, வால்யூம் சிவிடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்படி டைப் பண்ணீங்கனாலே இந்த இண்டிகேட்டர் வந்துரும். ஸோ இந்த இண்டிகேட்டர வந்து நீங்க வந்து இப்போ இதுவரைக்கும் வந்து 1033 பேர் வந்து இத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இத நீங்க இப்படி இது பண்ணீங்கன்னா, அது எனேபிள் ஆயிரும். அப்புறம் வந்து நமக்கு வந்து அ இது என்ன அப்படின்னு நான் உங்கள்ட்ட ஓப்பன் அப்ப சொல்லியிருந்தேன். ஸோ இத நம்ம வந்து டெல்டா அதாவது வால்யூம் இந்த இருக்குல்லையா, வால்யூம் டெல்டா அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த இந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து வந்துரும். ஸோ இது எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வால்யூம பேஸ் பண்ணி அது வால்யூமுடைய டெல்டா இருக்கு இல்லையா, அந்த டெல்டாவ பேஸ் பண்ணி இது வந்து நமக்கு வந்து ஒரு வால்யூம் கேண்டிலா நமக்கு வந்து ஒவ்வொரு கேண்டில் கிடைக்கும். ஸோ இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் இதுவும் நான் வந்து சொல்லி காமிச்சிருந்தேன். இப்போ இதில டைம் ஃப்ரேம் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, அதில 1 மினிட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ 1 மினிட்ல இருக்கிறத நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சார்ட்ன்னு குடுத்துக்கோங்க. சார்ட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்னன்னா, நீங்க என்ன டைம் ஃப்ரேம் சார்ட்ல யூஸ் பண்றீங்களோ, அதற்கு ஏத்த மாரி இது மாறிக்கும். ஓகேவா? ஸ்டைலு எல்லாமே வந்து நமக்கு வந்து அதே தான். வேற எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். இங்க வந்து யூஸ் கஸ்டம் டைம் ஃப்ரேம்ன்னு இருக்கா, இத வேணா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அவ்வளோதான். இதோட செட்டிங்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. வால்யூம் டெல்டாவோட இது. ஓகே. இப்ப நம்ம வந்து இந்த முக்கியமா இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். ஸோ இங்க போனீங்க அப்படின்னா, இது வந்து பினான்ஸ் அதாவது யூஎஸ்டிடி காயின் அப்படின்னு நமக்கு வந்து இதில டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்கர் வந்து நமக்கு வந்து இதில இருக்கும். ஸோ இதில இந்த பென்சில் ஐகான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பென்சில் ஐகான வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து என்ன சார்ட் நீங்க இதில உள்ள இன்புட் குடுக்குறீங்களோ, அது வந்து லோட் ஆயிரும். ஓகேவா? டெலீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிஃப்டி தான் இதில குடுக்க போறோம். ஸோ நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, ஸோ நிஃப்டி நீங்க ஃபியூச்சர் குடுக்கறதா இருந்தாலும் குடுக்கலாம். இண்டெக்ஸ் குடுக்கறதா இருந்தாலும் குடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் நான் குடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. இப்போ நான் நிஃப்டி இண்டெக்ஸ் குடுத்துருக்கேன். இதுலயும் டைம் ஃப்ரேம் இதில வந்து 1 மினிட்ல இருக்கும். ஸோ இத என்ன பண்ணுங்கன்னா, சார்ட்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகே. சார்ட்ன்னு குடுத்துட்டு, இதில வந்து நமக்கு வந்து அதாவது பேக் டூ லுக் பார்க்கறது நமக்கு வந்து ஒரு 500ன்னு இருக்கும். ஸோ இத 50ன்னு ஆக்கிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்புறம் வந்து இதில வந்து இந்த டேட்டா இருக்கு இல்லையா? டேட்டா கலெக்ட். இதில அப் டவுன்னு இருக்கும். இதில வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டின்ட்டு இருக்கா? ஸோ இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நெறைய இருக்கும். அதில வால்யூம் அப் வால்யூம், டவுன் வால்யூம், ஸோ குமுலேட்டிவ் வால்யூம் இஎம்ஏன்னு இருக்கும். ஸோ நமக்கு அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அதாவது நிஃப்டியினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ, அத பேஸ் பண்ணி நமக்கு வந்து இங்க வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு பார் ஒண்ணு நமக்கு வரும். டைம் ஃப்ரேம் குடுத்துருக்கோம். ஸோ இத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இத நம்மனா கிரீன்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே.
ஏன் இது லோட் ஆக மாட்டேங்கி? வால்யூம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் செட்டிங்ஸு. ஓகே. இத நம்ம எப்படி புரிஞ்சுட்டு அதாவது எப்படி நம்ம இத வச்சு ட்ரேட் பண்றது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இத வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இத வந்து எங்க மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்லயோ, இல்லன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயோ நிக்கும்போது மட்டும் தான் இத வந்து நம்ம வந்து ஆ யூஸ் பண்ணணும். அதாவது என்னன்னா, இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மேல நம்ம வந்து குடுத்துருக்கோம்னா, சிபிஆர் இண்டிகேட்டர் குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு வந்து மார்க்கெட் வந்து காலையில ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து எவ்வளோ இதில வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் ஏன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குடுத்துருக்கோம். ஒவ்வொரு டை டைம் ஃப்ரேம் அதாவது ஒவ்வொரு கேண்டில் 5 நிமிஷம் நம்ம டைம் ஃப்ரேம் குடுத்துருக்கோம் இல்லையா? வச்சிருக்கோம். அதாவது சார்ட்ல என்ன டைம் ஃப்ரேம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி தான் இது வந்து நமக்கு வந்து கலெக்ட் பண்ணும் டேட்டாவ. ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்க குடுக்கும். ஸோ இங்க சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பையிங்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, செல்லிங்ல இருக்கு. ஓகே. இப்படி மாறி மாறி தான் இது வந்து நமக்கு வந்து இதாகும். ஸோ அங்க வால்யூம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வால்யூம் எப்படியோ அதே மாரி தான். ஸோ வால்யூம் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டெல்டா வால்யூம் வந்து எவ்வளோ இதில ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. ஆனா ப்ரீவியஸ் டேனுடைய இந்த கேண்டில் இருக்குல்ல, குளோசிங் கேண்டில் இத விட வால்யூம் வந்து இங்க கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க வால்யூம் பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு இந்த கேண்டில்ல. இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த கேண்டிலுடைய வால்யூம். ஓகே. ஸோ இங்க வால்யூம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்மியா இருக்கு. இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு பாசிட்டிவா நல்ல ஒரு ஃபுல்லாவே நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்தில வால்யூம் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கு. டெல்டா வால்யூம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு இது. ஓகே. ஸோ அது நம்ம வந்து இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இத எங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து காலையில ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து எங்கேயுமே இல்ல. அதாவது என்னன்னா, இது வந்து ப்ரீவியஸ் டேயினுடைய ஹை. ஆ அதே நேரத்தில இது வந்து வீக்லி ஹையும் இங்க தான் இருக்கு. ஓகேவா? ஸோ வீக்லி ஹையும் இங்க தான் இருக்கு. ப்ரீவியஸ் டே ஹை அதாவது இந்த நாளுடைய ஹை. இதுக்கு முந்தின நாளுடைய ஹை. ஸோ இந்த நாளுடைய ஹை லைனும் இங்க தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ வந்து நீங்க ஓப்பன் ஆகி, திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து காலையில ஓப்பன் ஆகி, மார்க்கெட் வந்து மேல நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால, திருப்பி இந்த ரீஜியன் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணும்போது, இங்க நமக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது இன்னைக்கு. இதே மாதிரி மார்க்கெட் வந்து டெய்லி ஓப்பன் ஆகி, இல்லன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நிக்கி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போர்ட்டோ, ரெசிஸ்டன்ஸ்லயோ நிக்கும்போது மட்டும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும், இந்த வால்யூம் டெல்டாவையும் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். இத நம்ம வந்து எப்படி வந்து கரெக்ட்டா இந்த இத வந்து அக்யூரஸியா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்ப இங்க நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து டைம் வந்து 15 சாரி 11:45, 11:50. ஸோ 11 45க்கும் 50க்கும் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா, ஸோ இங்க நமக்கு வந்து டெல்டா வந்து பாசிட்டிவா இருக்கு. ஓகே. ஸோ டெல்டா பாசிட்டிவா இருக்கு இந்த கேண்டில்ல. அதே மாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலும் இங்க பாசிட்டிவா இருக்கு. நல்லாவா? ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து இது. ஸோ இந்த 11:50 கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டிலு. அதே நேரத்தில இங்க டெல்டா பார்த்தாலும் பாசிட்டிவா இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலும் பாசிட்டிவா இருக்கு. ஓகே. இது பாருங்க. இதோட ஹைய கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதோட ஹைய இந்த கேண்டில் கட் பண்ணுது. இங்கேயும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆ ஓகே. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுவும் நல்லா பாசிட்டிவா இருக்கு. ஓகே. அப்ப நமக்கு இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்து ஒரு கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்போ நம்ம வந்து கால் சைட் நம்ம மேக்ஸிமம் சொல்றது என்ன அப்டின்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ஹை, மார்க்கெட் இந்த ஹைய கட் பண்ணுச்சு, இந்த ஹைய டச் பண்ணுச்சு அப்டின்னா, மார்க்கெட் நம்ம எக்ஸிட் ஆகி வெளிய வந்துரலாம். ஸோ அதுவரைக்கும் என்ன பிரைஸோ அதுவரைக்கும் உட்காரலாம். இல்லன்னா, நம்ம எடுத்த இடத்துல இருந்து ஒரு 10 பாயிண்ட் நமக்கு 20 பாயிண்ட் நமக்கு வந்து நிஃப்டினா ஒரு 10 பாயிண்ட் ஓகே, ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டினா ஒரு 20 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஓகே. ஸோ நான் எப்பவுமே வந்து நிஃப்டில ட்ரேட் பண்றதுனால, நிஃப்டி வச்சு நான் வந்து சொல்றதுனால, நிஃப்டில வந்து மேக்ஸிமம் 10 பாயிண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்வேன். ஒரு ஆப்ஷன்ல ட்ரேட் நம்ம பண்ணும்போது, ஒரு பை நம்ம எடுக்கிறோம். அப்போ வந்து ஒரு சப்போர்ட் ரீஜியன்ல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பை எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 10 பாயிண்ட் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஆப்ஷன பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஈஸியா வந்து நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆகும். அ அதே நேரத்தில வந்து நம்ம வந்து லாஸஸ் நமக்கு வந்து அதிகமா ஏற்படாது. ஸோ மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு சப்போர்ட்லயோ இல்லன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயோ இருந்து மார்க்கெட் திரும்பும்போது, கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் குடுக்கும். ஸோ அந்த 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ட நம்ம வந்து இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும்போது தான் நம்ம லாஸ சந்திக்கிறோம். ஸோ இது என்னுடைய அனுபவம். ஓகேவா? ஸோ இத வந்து நான் வந்து என்னுடைய அனுபவத்தில புரிஞ்சுக்கிட்டத நம்மளுடைய நான் YouTubeல என்னுடைய நம்மள ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கு இத சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து எப்பவுமே ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணும்போது இந்த மாரி நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா, எடுத்த இடம் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ரீஜியன்ல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குன்னா, கண்டிப்பா 10 பாயிண்ட் உண்மையிலே குடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த 10 பாயிண்ட்டுக்கு மேல நம்ம வந்து ஆசைப்படும்போது தான் நம்ம வந்து லாஸ சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, சில நேரம் மார்க்கெட் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் லைன் இது வந்து சப்போர்ட்லேருந்து போயிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி ரீட்ரேஸ்மென்ட்டுக்காக மார்க்கெட் மேல போயிட்டு கூட கீழ வரலாம். ஓகேவா? ஸோ எதுவோ மார்க்கெட்ட வந்து நம்ம வந்து முழுசா வந்து யாராலயும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு முழுசா புரிய முடியாது. மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ காலையில ஓப்பன் ஆகி, ஓப்பன்லேருந்து இவ்வளோ மார்க்கெட் மேல போன மார்க்கெட் இங்க கீழ வந்திருக்கு. ஸோ இங்க கீழ வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ ஃபர்தரா கீழ இறங்க போதா, மேல இறங்க போதான்னு தெரியாது. ஆனா இங்க நமக்கு வந்து நம்ம வந்து பார்க்குற நம்மளுடைய டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம பார்க்குறதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, டெல்டாவும் சரி பாசிட்டிவா இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு நம்ம வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து ஒரு 10 பாயிண்ட் உடனே குடுத்துரும். ஸோ இந்த கேண்டில்லே இந்த 2 கேண்டிலுமே உங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைச்சிரும். ஸோ இப்ப நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் இருந்ததுன்னா, ஓப்பன்ல உள்ள ஆ சரி ஓகே. இது வந்து நமக்கு ரேண்டமா தான் இது நமக்கு காமிக்கும். ஸோ ஒரு அ அப்ராக்ஸிமேட்லியா நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 25,877 சரி ஓகே. ஸோ 27,900 அ ஆமா 25,877 சரி ஓகே. 25,900 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ 25,900 உள்ள கால் நீங்க எடுத்திருப்பீங்கன்னா, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவா பார்க்கலாம். 25,900 ஓகே. கரெக்ட்டா பாருங்க. எக்ஸாக்ட்டா அந்த 25,900 அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வந்து ஆ இதுல இருந்து தான் சப்போர்ட் எடுக்குது. 11.50க்கு ஓகேவா? ஸோ 11.50க்கு நமக்கு வந்து ஆ எஸ். ப்ரீவியஸ் டே அதாவது இப்ப ப்ரீவியஸ் டே ஹை இங்க இருக்குது. வீக்லி ஹை இங்க இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல தான் இண்டெக்ஸ் எங்க சப்போர்ட் எடுக்கோ, அதே மாரி தான் இதுவும் வந்து இதுல இருந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ சப்போர்ட் எடுக்கும்போது இதோட கேண்டில் குளோசிங் பிரைஸ் அதாவது 11.50ஓட குளோசிங் பிரைஸ் எவ்வளோன்னு பாருங்க. நூ ஆமா ரூ. 112. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆ 100 ஆமா ஹை ரூ. 129. ஸோ 112, 129 ஓகேவா? ஸோ 112ங்கும்போது நமக்கு வந்து ஒரு ரூ. 122 அப்படிங்கிற நம்மளோட டார்கெட்டா இருக்குன்னா, அடுத்த கேண்டில் நம்ம டார்கெட் ரீச் ஆயிருவோம். ஓகேவா? ஸோ ரூ. 122ங்கிறது இந்த கேண்டில் நம்ம வந்து கிடைச்சிருது நமக்கு வந்து. 10 பாயிண்ட்ங்கிறது இந்த கேண்டில் என்ட்ரி இந்த கேண்டில் முடியும் போதே நம்ம என்ட்ரி ஆகுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கு. இந்த கேண்டில் நீங்க கேண்டிலா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து இவ்வளோ பையிங் பிரஷர் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அங்க கேண்டில் பாருங்க. மேல இருக்கிற விக்க விட கீழ இருக்கிற விக் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இங்க நல்ல ஒரு பையிங் பிரஷர் இருந்திருக்கு இந்த கேண்டில்ல. செல்லிங்க விட பையிங் இந்த கேண்டில்ல நல்லாவே இது இருந்திருக்கு. ஸோ ஒரு ஃபுல் பாடியும் மேல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு மேல தான் இருக்குது. அதாவது இந்த
வீக்லி ஒரு அனலைஸ் பண்ணும்போது நான் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லியினுடைய ஹை இருக்குது, ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்குது. இந்த ஹைக்கு மேலே இந்த கேண்டில் எப்படி நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்குன்னா இவ்வளோ வந்து விற்கு வந்து கீழே வந்து பையிங், அதாவது பையிங்கில் தான் அதிகமான விற்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பையிங்கான இது நல்லாவே இந்த கேண்டில் ஒரு பையர் கேண்டில். ஓகே, ஸோ இந்த கேண்டில் க்ளோசிங் ஆகும்போது நான் அப்படி தான் என்ன பண்ணுவேன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது என்ட்ரி ஆயிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் க்ளோசிங் முடுக்கி அப்படின்னா 11:50 கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா க்ளோசிங் கொடுக்கும்போது என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆயிடுவேன். ஸோ அந்த செகண்ட் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இது க்ளோசிங் ஓகே இவ்வளவு நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி ₹112 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு ₹102 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸே வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸே நம்ம மெயின்டைன் பண்ணாலுமே நம்ம வந்து நம்ம லாஸஸ்னால் ஆக போனால் ₹500, லாபம்னு போனால் ₹250 அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்து அடுத்த கேண்டிலே நமக்கு வந்து லாபம் வந்துடும். இது எதுக்கு சொல்ல வந்தேன், இது எதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்படின்னா ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் பாருங்கள் ₹122 போயிட்டு திருப்பி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக திருப்பி இந்த லைனுக்கு வருது. இப்போ நம்ம என்ன ஆகும், இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து மார்க்கெட் வந்து கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இதுக்கு கீழே மார்க்கெட் போயிட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்கே வந்து நம்ம வரும்போது என்ன செய்வோம், ஐயோ சார் இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடாது, இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன லாஸ், அதாவது ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் நம்ம லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, வெளியே வந்துடும். ஆனால் இங்கே நமக்கு 10 பாயிண்ட் லாபம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த லாபத்தை நம்ம வந்து அப்போ நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். அதுதான் சொல்ல வரேன். ஸோ எப்போவுமே நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 பாயிண்ட் வந்து கொடுத்துரும். ஸோ 10 பாயிண்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திருப்பி கீழே வரலாம், இல்லைனா மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ இது ஒரு என்ட்ரி, அது சப்போர்ட்டில் இருந்து என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 பாயிண்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியாக இருந்தால் 20 பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக 20 பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த மணி அட் த மணியில் நம்ம வந்து இப்போ இது பண்ணணும். ஓடிஎம், அதாவது அவுட் ஆஃப் த மணியில் இது நம்ம இங்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அவுட் ஆஃப் த மணியில் இங்கே டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அட் த மணியில் நமக்கு மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசாலேருந்து 60 பைசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓடிஎம் போகும்போது அங்கே 20 பைசா 30 பைசா தான் நமக்கு இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இந்த மணிலையோ இல்லை வந்து அட் த மணிலையோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட் ஈஸியாகவே கொடுக்கும், ஒரு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் திரும்பும்போது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த பதிவில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ இதை செட்டிங்ஸ், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி செட் பண்ணுறது, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொன்னேன். இதுக்கு நம்ம வந்து அந்த நண்பர் கேட்டிருந்தாரு, அதாவது என்னென்னா இது வந்து பிட்காயினுக்கு தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க முன்னாடி தான் லைவாகவே நான் வந்து அதில் வந்து கொடுத்த டேட்டா இன்புட் என்ன கொடுத்துருக்கேன்னா நிஃப்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அது வந்து எதை நீ கால்குலேஷன் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இண்டிகேட்டருக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேஷன் பண்ணி எனக்கு வந்து இதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து டெல்டாவை முழுக்க முழுக்க வால்யூமை பேஸ் பண்ணி இது நமக்கு வந்து இந்த இது கிடைக்கும். இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேண்டிலையும் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நமக்கு இருக்குது, இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டு இந்த கேண்டில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் 11:50 கேண்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிற ஒரு வால்யூம் இங்கே என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வால்யூமும் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கணும், அட் சேம் டைமில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ இது மார்க்கெட் எங்கே நிற்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஏதோ ஒரு சப்போர்ட்டில் நிற்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது இந்த இந்த இண்டிகேட்டர், அதாவது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் வால்யூமையும் நம்ம வச்சு ட்ரேட் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து இது நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் சொல்லியிருப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஆர்டர் ஃப்ளோன்னு ஒரு இதை சொல்லியிருப்போம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறதோ அதே மாதிரி தான் இது வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ எப்படி நீங்கள் பேஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் இருந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் இருக்குது. ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எப்படி இருக்குது, இதில் எவ்வளோ டெல்டா வால்யூம் இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ டெல்டா வால்யூம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை விட இந்த டெல்டா வால்யூம் இங்கே பாசிட்டிவான வால்யூம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி தான் அந்த ஆர்டர் ஃப்ளோ எப்படி நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் வால்யூமையும் நீங்கள் வந்து இப்படி வச்சு நம்ம வந்து நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நம்முடைய லாஸஸ் கம்மியாகவும்
லாஸஸ் இருக்காது. அதே சேம் டைமில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் எடுக்கும்போது 10 பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உடனே டார்கெட் கிடைக்கும், நம்ம ரீச் ஆகும், நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய டார்கெட் ரீச் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். மார்க்கெட் வந்து மேலே போகலாம், ஸோ அது வந்து எவ்வளோ வேணாலும் மேலே போகலாம், ஓகேவா? ஸோ இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் நீங்கள் எவ்வளோ மேலே போயிருக்குன்னு பாருங்கள். 118 ரூபாய்க்கு எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்குது எவ்வளோன்னு பாருங்கள், ஹையாக போயிருக்கு 157 ரூபா. ஆமாம், 112 57 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 40 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஆனால் நாம் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாமல் 10 பாயிண்ட் வச்சு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஈஸியாக நம்மளால் வந்து அந்த 10 பாயிண்ட்டை வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளால் எடுக்க முடியும், நம்ம வந்து சேஃபாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் ஆப்ஷனை பொறுத்தளவு, ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இப்போ நீங்கள் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு லேர்னிங் ப்ரொப்பஸாக இருக்கும், ரொம்ப நல்லா ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.